ஹலோ கைஸ், இன்னைக்கு கோவக்காய் வச்சு சூப்பரான சுவையான கோவக்காய் மசாலா குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரை மூடி, இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, கோவக்காய். ஃபஸ்ட்டு ஆனியன் 2, டொமேட்டோ 2, தேங்காய் அரை மூடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு போட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் தக்காளியை சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பொடியாக நறுக்கிய கோவக்காவை சேர்த்து வதக்கிக்கணும். கோவக்காய் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து திரும்பவும் வதக்கணும். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடணும். விட்டு விட்டு போடும் தூரல் கூட கண்ணடிக்கும் டைமண்ட் ஆகுதே. திக்கு திக்கு ஹாரர் மூவி ஆட்டம் தத்தளிக்கும் ஃபீலிங் கூடுதே. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்து ஆனியன், டொமேட்டோ எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி நல்லா இதை கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு சுவையான கோவக்காய் மசாலா குருமா ரெடி ஆகிடும். இது நம்ம ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.